கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். குறிப்பாக இந்த வாரம் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான நிலைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்குது. யார் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உண்டு. பட் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னா இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரம் யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டர் யாரும் வேண்டாம், நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. அதுலேயும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாம் வாழ்க்கையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா உண்டு.